அந்த ராமானுபவம் கிடைக்கணும்னா நிறைய ராமநாம ஜபம் பண்ணியிருக்கணும். ராமநாம ஜபம் பண்ணியிருந்தால் ஒழிய ராமானுபவம் கிடைக்காது. கதை தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. வரும் ராம மந்திரத்தை ராமநாமாவை திருப்பி 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 உச்சரிச்சுட்டே இருந்தால் போகும். இப்படி உச்சரிச்சுட்டே இருந்தானாக்க அது சக்தியை கொடுக்கும், அது தெம்பை கொடுக்கும், அது உள்ளே போய் என்னோ பண்ணும். ராமநாமா சொல்லிகிட்டே இருந்தால் சொல்கிறவாளுக்கு தான் புரியும். அது எத்தனையோ மகான்கள், எத்தனையோ நம்ம கூட இருக்கக்கூடிய பக்தர்களே நித்தியம் நிறைய ராமநாமா ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த ராமநாமாவுடைய அனுபவம் என்னன்னு போக 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 நாளடைவில் உள்ளுக்குள்ளே என்னவோ பண்ணும். மனசில் ஒரு சாந்தியை ஏற்படுத்தும், ஒரு ஸ்திரமான நிலையை ஏற்படுத்தும், காமகோபத்தை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தும், நம்ம மனசை அப்படி தூக்கி விடும். அது அப்பேற்பட்ட நாமா பகவன் நாமா ராமநாமா. அதனால தான் தாரகநாமான்னு ராமநாமாவுக்கு மட்டும்தான் பேர். நாராயணநாமாவுக்கோ கோவிந்த நாமாவுக்கோ கிருஷ்ணநாமாவுக்கோ கேசவநாமாவுக்கோ எந்த தெய்வத்துடைய நாமாவுக்கும் தாரகநாமான்னு சொல்லலை. ராமநாமா மாத்திரம்தான் தாரகநாமான்னு சொல்லியிருக்காள். அப்பேற்பட்ட தாரகநாமாவாக பிரகாசிக்கக்கூடிய ராமநாமா நமக்கு ஹிருதயத்தில் ராம தரிசனத்தை கொடுக்கக்கூடிய நாமா. அந்த ராம தரிசனத்தை அனுபவித்தவர் இந்த வால்மீகி. ராமநாமாவனால் மகர்ஷியானவர், ராமநாமாவனால் விவேக வைராக்கியங்கள்லாம் அடைஞ்சு பெரிய ஞானியானவர்.